மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கின்றார், யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை தெரியாது என்று யோவான் திருத்துதர் யோவான் ராயப்பர் அவர்கள் 3 முறை மறுதலித்தார். அதே 3 முறை இயேசு அவரை பார்த்து, யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியுமே என்று சொல்லுகின்றார். 2வது முறையாக ஆண்டவர் இயேசு சீமோனின் மகனான ராயப்பா, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது, ஆமாம் ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமே என்று கேட்கின்ற பொழுது, என்னுடைய ஆடுகளை மேய் என்று சொல்லுகின்றார். 3வது முறையாக இயேசு மீண்டுமாக, யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது அவர் மனம் வருந்துகின்றார். ஆண்டவரே, உமக்கு தெரியுமே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமே, அப்படி இருந்தும் நீர் இந்த கேள்வியை என்னிடம் கேட்கின்றே என்று அவர் மனம் உருகி அவர் இயேசுவிடம் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அவரிடம், ஆம், உம்மிடம் அன்பு உண்டு என்பது எனக்கு தெரியும் என்றார். நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிற என்பது எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகின்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்று சொல்லுகின்றார். நீ இளைஞனாக இருந்த பொழுது நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாய். நீ முதிர்ந்த வயதில் உள்ள பொழுது உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார்கள். உன்னை எப்படி அவர்கள் கொலை செய்வார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியுமே, என் ஆடுகளை பேணி வளர என்று சொல்லுகின்றாயே என்று அவர் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்கின்றார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அதே 3 முறை ராயப்பரை பார்த்து கேட்ட அதே கேள்வியை ஆண்டவர் இயேசு, மகனே மகளே, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்வோம்? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே பெற்றவர்களோடு பிள்ளைகள் பேசுவதில்லை, பிள்ளைகளோடு பெற்றவர்கள் பேசுவதில்லை, மருமகளோடு மாமியார் பேசுவதில்லை, மாமனாரோடு மருமகன் பேசுவதில்லை. இப்படி பல காலங்களிலே பல சூழல்களிலே வாழ்ந்து வருகின்ற நாம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கின்ற பொழுது, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு தன்னலம் இல்லாத அன்பை பற்றி, தன்னலம் இல்லாத அன்பை, நிபந்தனையற்ற அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கிரேக்க மொழியில் அந்த அன்பை எவ்வாறு அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு 5 விதங்களிலே சொல்லுகின்றார். 1, கிரேக்க மொழியில் இஸ்ரோ என்றால் உடல் ரீதியான அன்பை குறிக்கின்றது. இது கிரேக்க மொழியில் இஸ்ரோ என்பார்கள். இந்த கிரேக்க மொழியை இஸ்ரோ என்பது உடல் ரீதியான அன்பை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதை குறிக்கின்றது. இது ஆழமற்ற அன்பாக இருக்கின்றது. உடல் ரீதியான அன்பு எப்பொழுதும் ஆழமற்ற அன்பாகவே இருக்கின்றது. 2வதாக பீலியா என்றால் நண்பர்களுக்கு இடையே உள்ள ஒரு உறவை, ஒரு அன்பை குறிக்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பீலியா என்ற கிரேக்க மொழிக்கு நண்பர்களுடைய உள்ள அன்பை குறித்து எடுத்து சொல்லுகின்றது. 3வதாக
ஸ்டோர்கே என்பது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைப்பட்ட அன்பை குறிக்கின்றது. இந்த ஸ்டோர்கே என்பது எபிரேய சொல் அன்பை குறித்து. பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், தாய்க்கும் தந்தைக்கும், தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை பற்றி அந்த அன்பு எத்தகைய அன்பாக இருக்கின்றது என்பதை குறித்து எடுத்து சொல்லுகின்றது. நான்காவதாக கொய்னோனியா என்பது பிள்ளைகளுக்கு அன்பை ஊட்டுகின்ற, பெற்றோர்கள் ஊட்டுகின்ற அன்புக்கு பெயர்தான் அந்த கொய்னோனியா என்று பெயர். ஐந்தாவதாக ஆப்கே என்பது உண்மையான அன்பு, தன்னலமில்லாத அன்பு, தன்னையே பிரதிபலிக்கின்ற அன்பு. ஆண்டவர் இயேசு தன்னலமற்ற அன்பை தன்னையே அடிமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது, இந்த உலக மக்கள் மீது அன்பு கொண்டார். அந்த அன்புதான் தன்னலம் இல்லாத அன்பாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கின்ற ஒரு அன்புதான் அகாப்பே. அகாப்பே என்ற எபிரேய சொல்லாக அமைகின்றது. இந்த அகாப்பே என்பது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை எடுத்து காட்டுகின்ற அந்த சொல்லாக இருக்கின்றது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில், இந்த இறை வார்த்தையை சிந்திக்கின்ற இந்த வேளையில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும், உன்னையும் என்னையும், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு ஈடாக நாம் அன்பு செய்கின்றோமா? மற்றவர்களை சிந்திக்க வேண்டும். சிந்திக்க இந்த இறைவார்த்தை நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், இறை வார்த்தையின்படி வாழ்கின்றோம். ஆனால் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய மறந்து விடுகின்றோம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. பணம் இருக்க வேண்டும், பதவி இருக்க வேண்டும், பட்டம் இருக்க வேண்டும், படித்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லையற்ற அன்பில் இருக்கின்ற ஒரு நபராக, பகட்டாடை அணிந்த ஒரு நபராக இருந்தால் மட்டும் நாம் அவர்களை அன்பு செய்கின்றோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு ஏழை என்று பார்க்கவில்லை, பணக்காரன் என்று பார்க்கவில்லை, அடிமை என்று பார்க்கவில்லை, உரிமை குடிமகன் என்று பார்க்கவில்லை. தன் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரையும் நிபந்தனையற்ற அன்பாக கொண்டு அவர் அன்பு செய்கின்றார். இதுதான் கபாகே என்ற எபிரேய சொல்லினுடைய அன்பு. இந்த அன்போடு நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ நிபந்தனையற்ற அன்பை நீர் எங்கள் மீது பொழிந்து வந்து வருகின்றன. நாங்களும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் ஆண்டவரே. உம்முடைய பேரிரக்கத்தை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தரலும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, நாங்கள் கூடி ஜபிக்கின்ற பொழுதும் தனிமையில் ஜபிக்கின்ற பொழுதும் உம்முடைய அன்பிற்கு ஈடாக நாங்கள் எதை நாங்கள் தருகின்றோம்? ஆமாம் ஆண்டவரே, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினோம், அன்புக்கு ஈடாகுமா? ஆண்டவரே, நாங்கள் மன்னோர்கள் மொழியில் பேசினாலும் விண்ணோர்கள் மொழியில் பேசினாலும் உம்முடைய அன்பிற்கு ஈடாகுமா நாங்கள் செய்கின்ற அந்த அன்பு? நாங்கள் மற்றவர்களை செய்கின்ற அந்த அன்பு, மற்றவர்களிடம் காட்டுகின்ற அந்த அன்பு, அந்த நிபந்தனையற்ற அன்பு உம்முடைய அன்புக்கு ஈடாக மாறுமா? அந்த அன்பை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. நீர் நிறைவாக கொடுத்திருக்கின்றீர். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய, மன்னோர்கள் மொழியில் பேசினாலும் விண்ணோர்கள் மொழியில் பேசினாலும் அன்பு 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 நிரந்தரமற்ற அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்திரலும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான
இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்பே இறைவன், அன்பே கடவுள், அன்பே தெய்வம். அந்த அன்பின் அடிப்படையில் நாம் நம்மையே முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.